ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வைகுண்ட துவார தர்ஷனம் 10 நாட்களுக்குண்டான தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றின அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. முக்கியமான சேஞ்சஸோடு சேர்த்து அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிசம்பர் 30ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் எந்தெந்த தரிசனங்கள் கிடையாதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கீழ்த்திருப்பதியில் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க 10 நாட்களுக்கும். அடுத்து சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ, இன்ஃபேன்ட் தர்ஷன், என்ஆர்ஐ தர்ஷன் 10 நாட்களுக்கு கிடையாது. ரெக்கமெண்டேஷன் மூலமாக கொடுக்கக்கூடிய தரிசனமும் கிடையாது. டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 இந்த 3 நாட்களுக்கும் புக் பண்ணிட்டு போகிற மாதிரி எந்த டிக்கெட்டும் கிடையாது. குலுக்கல் முறையில் தான் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. இலவச தரிசனத்தில் மட்டும்தான். ஸோ டிசம்பர் 30, 31, ஜனவரி 1ஆம் தேதி எந்த தரிசனமும் கிடையாது. இந்த 3 நாட்களில் நம்ம தரிசனம் பார்க்கணும் அப்படின்னா குலுக்கல் முறையில் நம்மளை தேர்ந்தெடுப்பாங்க. அது இலவச தரிசனம் தான், பேமெண்ட் எதுவும் கிடையாது. இதற்குண்டான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நவம்பர் 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம செய்துக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தனியாக ஷேர் பண்ணுறேன், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணுங்கிறது. டிசம்பர் 2ஆம் தேதி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க, எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 30, 31, 1ஆம் தேதிக்கு எந்த தரிசன டிக்கெட்டும் கிடையாது. இலவச தரிசனத்தை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து நமக்கு கொடுப்பாங்க. யார் நம்ம செலக்ட் ஆகிறோமோ அந்த 3 நாட்களில் என்னைக்கு செலக்ட் ஆகிறோமோ அன்றைக்கி போய் பெருமாளை தரிசனம் செய்யலாம். அடுத்து ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 15,000 வீதம் ஆன்லைனில் 300 தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம புக் பண்ணமோ அதே மாதிரி புக் பண்ணிக்கலாம். ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 15,000 கோட்டா வீதம் 300 தரிசன டிக்கெட் கொடுப்பாங்க. ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு 1000 கோட்டா வீதம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் ஆன்லைனில் கொடுப்பாங்க. ஆன்லைனில் துவார தரிசனம் புக் பண்ணிக்கிட்டு போய் பார்க்கணும் அப்படின்னா ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் முடியும். 300 தரிசனமும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனமும் 2 வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் டோக்கன் தரிசனம் கொடுக்க மாட்டாங்க. டைரக்ட் கியூவில் ஜாயின் பண்ணி இலவச தரிசனத்தில் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துக்கலாம். டைரெக்டாக கியூவில் ஜாயின் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 10 நாட்களுக்கு டோக்கன் கிடையாது. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ, என்ஆர்ஐ தர்ஷன், இன்ஃபேன்ட் தர்ஷன் கிடையாது. முதல் 3 நாட்களில் நம்ம தரிசனம் பார்க்கணுன்னா இலவசமாக தான் அனுமதிப்பாங்க. ஆனால் அதை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கணும். எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் தினமும் ஆன்லைனில் 15,000 300 தரிசன டிக்கெட்டும் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து. அண்ட் இந்த நாட்களில் டைரெக்டாக ஜாயின் பண்ணி பார்க்குற சர்வ தர்ஷனத்தில் அனுமதிப்பாங்க. அடுத்து திருப்பதி திருமலாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் பக்தர்களுக்கு ஒரு நாளைக்கு 5,000 டோக்கன்ஸ் வீதம் ஜனவரி 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி அவங்களுக்கு தரிசன டிக்கெட் கொடுக்குறாங்க. எல்லா மொழிகள்லையும் இதை பற்றின அப்டேட் கொடுப்பாங்க. அதாவது புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ நம்ம வாட்ஸ்அப்லேயும் செய்துக்கலாம், டிடிடி ஆப்லேயும் செய்துக்கலான்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்ததும் ஷேர் பண்ணுறேன். ஷோலிங்கரில் தரிசனம் முடிச்சுட்டு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் இருக்கும், சாரி. கீழ்த்திருப்பதியில் இன்னைக்கு ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் மத்தியானம் 2:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 16,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் மத்தியானம் 2:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 போல் கோட்டை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நாட்களுக்கும் எல்லா சேவாவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ லாகின் செய்து சேவா எலக்ட்ரானிக் டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துக்கோங்க. ஆல் சேவாஸ் ஆல் டேட்ஸ் கொடுத்தா நம்ம செலக்ட் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,208 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.84 கோடி ரூபாய். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 12 மணி நேரம் ஆறுதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.